சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். மா பயப்படாதீங்கம்மா, ஈஸ்வரி நம்ம கண்டிப்பா கண்டுபிடிச்சிடலாம். அண்ணா வேகமா போங்கண்ணா, அப்படி வர ரைட் எடுத்துக்கோங்க. மாமாவை கண்டுபிடிச்சிடலாம், பயப்படாதீங்க. கொஞ்சம் ஃபாஸ்டா போங்கப்பா. அண்ணா ஃபாஸ்டா போங்கண்ணா. இங்க பக்கத்துல இருக்கிற ஏதாவது ஒரு பில்டிங்ல தான் இருக்கணும். இறங்குங்க பார்க்கலாம். என்ன இந்த இடத்துல தான் லொகேஷன் காட்டுது. நல்லா பாத்துட்டியா? ஆமா, இந்த இடம் தான். வாங்க அப்படி போய் பார்க்கலாம். வாங்க சீக்கிரம் பாத்து வாங்க. என்ன இங்க ஒரு சேர் கிடக்கு? எங்க அருவி? யாருமே காணோம். எங்க காணுமே. என்ன அருவி, யாரையுமே காணுமே. இங்க பாரு அருவி, நம்ம சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கோமா இல்ல பக்கத்துல வேற எங்கயாவது இருக்க போகுதுமா? சரியா பாரு. ஆமா அருவி, சில நேரம் லொகேஷன் நம்மள கன்ஃபியூஸ் பண்ணிடும். நல்லா கொஞ்சம் பாரு. கரெக்டா ஈஸ்வர் மாமா அனுப்பின இடத்துல தான் இருக்கும். கண்டிப்பா தப்பாலாம் காட்டாது. இங்க பாருங்க, அவரை இங்கேதான் கட்டி போட்டு வச்சிருக்காங்க. அந்த ஆளுங்க இருந்ததுக்கான அடையாளம்லாம் இருக்கு பாருங்க. இப்பதான் ஈஸ்வர் மாமாவை இங்க இருந்து கூட்டிட்டு போயிருக்கணும். சரி அருவி, ஆனா பணத்தோட வந்தா வெட்டரன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, ஆனா அதுக்குள்ள எங்க கொண்டு போயிருப்பாங்க? மீதி பணத்தை வாங்க தானே அவங்க முயற்சி பண்ணுவாங்க. அதான் எனக்கும் புரியல சைலஜா. அவரு சொன்ன அந்த அடியாளுங்க ஏதோ கேம் பிளே பண்றானுங்க. ஆனா அவரு சொன்ன மாதிரி நம்ம வரதுக்குள்ள அந்த நாராயணமூர்த்தி வந்து ஈஸ்வர் மாமாவை இடம் மாத்த சொல்லிட்டானா என்ன? எனக்கு ஒண்ணுமே புரியல, சரியா தெரியல. ஆனா ஈஸ்வர் மாமா கண்டிப்பா இங்கதான் இருந்திருக்காரு, அதுல சந்தேகமே இல்ல. அருவி, எனக்கு என்னமோ இது நாராயணமூர்த்தியோட பிளான் மாதிரி தான் தெரியுது. நாம நல்லா அவங்கிட்ட ஏமாந்துட்டோம். நாம ஒண்ணு பண்ணலாம். ஈஸ்வர் கால் பண்ண நம்பரை போலீஸ் கிட்ட கொடுத்து அது யாரோட நம்பர்னு ட்ரேஸ் பண்ண சொல்லிடலாம். அதை வச்சு ஈஸ்வரை கண்டுபிடிச்சிடலாம்ல. சரிம்மா, ஒருவேளை நம்மள இங்க வர வைக்கிறதுக்காகவும் ஈஸ்வர் மாமாவை மிரட்டி பேச வச்சிருக்கலாம்ல. ஆனா நம்மள வர வைக்கிறதுக்காக அவனுக்கு என்ன கிடைக்க போகுது? ஆனா பணத்தை வாங்க கூட இங்க யாருமே இல்லையே. அப்படி பார்த்தா ஆனா உங்க மோட்டிவா தெரியல. நீங்க சொன்ன மாதிரி இதுல வேற ஏதோ பிளான் இருக்கு. ஆமா, எனக்கும் அப்படிதான் அருவி தோணுது. அந்த நாராயணமூர்த்தி சரியான கிரிமினல். அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். சரி அருவி, முதல்ல நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். இதுக்கப்புறம் ஈஸ்வர் போன் பண்றாரான்னு பாப்போம். அப்படி பண்ணலனா ஏதோ நிச்சயமா நடந்திருக்குன்னு அர்த்தம். எதுக்கும் நாம ஸ்டேஷன்ல இந்த நம்பரை கொடுத்து விசாரிக்க சொல்லிடுவோம். கிளம்புங்கம்மா, கிளம்புங்க. பாத்து போ. இவர் எதுக்காக இங்க வந்திருக்காரு தெரியலையே அருவி. சந்தேகப்பட்ட மாதிரியே நம்மள சுத்தி ஏதோ நடக்குதுமா. என்ன அம்மாவும் பொண்ணு அப்படி பாக்குறீங்க? போலீஸ் போர்ஸோட எதுக்கு வந்திருக்கேன்னா ஈஸ்வர கடத்தி உங்க வீட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருக்கீங்கன்னு எனக்கு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அதுக்குதான் உங்க வீட்டை சர்ச் பண்ண வந்திருக்கேன். வீரா, என்ன சொல்ற நீ? நாங்க இப்பதான் ஈஸ்வரை காப்பாத்துறதுக்காக போயிட்டு வரோம். அப்படியா? அப்போ நீங்க ஈஸ்வரை காப்பாத்தி கூப்பிட்டு வந்துட்டீங்களா என்ன? எங்க காருக்குள்ள இருக்காரா என்ன? இல்ல வீரா, ஈஸ்வர நாராயணமூர்த்தி தான் கடத்தி வச்சிருக்கான். நாங்க போறதுக்குள்ள அவன் வேற எங்க மாத்தி வச்சிருக்கான் ஈஸ்வர. உங்க கதையெல்லாம் கேட்கறதுக்கு எனக்கு நேரம் இல்ல. நான் என்னோட டியூட்டியை செய்யணும். கான்ஸ்டபிள்ஸ், வீடு ஃபுல்லா சர்ச் பண்ணுங்க, ஒரு இடம் விடக்கூடாது.
எங்கேயாவது ஒளிச்சு வச்சிருப்பாங்க, பார்த்து கூட்டிட்டு வாங்க. போங்க. ஓகே சார். வீரா என்ன பண்றீங்க? ஏய் என்ன என்ன இது? சார், இருங்க, என்ன பண்றீங்க சார்? என்ன பண்றீங்க நீங்க? வீரா, வீட்டுக்குள்ள என்ன எப்படி இது? அவர் இருப்பாரு? என்ன நீங்க? நாங்க என்ன பண்ண போறோம்? மா, என்னம்மா? என்னம்மா அண்ணே போலீஸ் எதுக்காக உள்ள போறாங்க? அண்ணே, ஈஸ்வரன் நம்ம ஏதோ அடைச்சு வச்சிருக்கோம்னு சொல்லி வீரா இங்க வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானே. சிவசங்கரி, வீரா சார்னு மரியாதையா சொல்லு. எனக்கு மரியாதை ரொம்ப முக்கியம். என்ன இது? அராஜகமா இருக்கு. நாங்க தான் அவர் இங்க இல்லன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல. எதுக்கு இப்படி அநியாயம் பண்றீங்க? நீங்க அப்படி போய் ஓகே பாருங்க. சார், அந்த பக்கம் தேடி பாருங்க. வாங்க சார். ஈஸ்வர் மாமா இங்கதான் இருக்காருன்னு உங்களுக்கு யார் சொன்னது? அதையெல்லாம் சொல்ல முடியாது. அநியாயத்தை நான் பண்றேனா இல்ல நீங்க பண்ணிருக்கீங்களான்னு இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். மேடம், நீங்க யாரையும் பாத்தீங்களா? இல்ல சார், இங்க நீங்க யாரும் அங்க இல்ல. பாத்தீங்களா? அங்கேயும் இல்லையா? சங்கரி, நீ எதுக்குமா டென்ஷன் ஆவற? ஈஸ்வர் இங்க இருந்தா தானே இவங்க கூட்டிட்டு போவாங்க. சர்ச் பண்ணா பண்ணிட்டு போகட்டுமே, விடு. அண்ணே அது யா, அது பெரியவரே, அப்படின்னா இந்த சதி வேலைய உங்களுக்கே தெரியாம பண்ணிட்டாங்களா? வாங்க ஏட்டையா. தம்பி, தம்பி, சார், தம்பி எந்திரிப்பா. சார், ஏட்டையா. மயக்கமா தூக்குங்க. இருக்கு. தூக்கியா? ஈஸ்வர் மாமா, ஐயோ, மாமா எப்படி உள்ள வந்தாரு? என்ன மாமா? ஈஸ்வர், மாமா, ஈஸ்வர், மாமா, ஈஸ்வர், மாமா, போ, போ, வண்டியில இருந்து போ. வண்டியில ஏத்துங்க. ஏய், நீங்கெல்லாம் நில்லுங்க. எங்க போறீங்க? அவரை புடிச்சு அடிச்சு அடைச்சு சித்திரவதை பண்ணிட்டு அகப்பட்டது பாசத்துல ஓடுறீங்களா? பாருங்க, என்ன விளையாடுறீங்களா? ஈஸ்வர் மாமா இங்க எப்படி வந்தாருன்னு எங்களுக்கு தெரியாது. ஈஸ்வர் மாமா இங்க இருக்க சான்ஸே இல்ல. ஏதோ நடந்திருக்கு. யாரோ எங்களை நல்லா ஏமாத்திருக்காங்க. ஆ, இப்பதான் ஈஸ்வர் மாமா வெளியே இருந்து எங்களுக்கு கால் பண்ணாரு. நாங்க அவரை காப்பாத்த தான் போயிட்டு இருந்தோம். அவர் அங்க இல்லன்னு தெரிஞ்சுதான் நாங்க திரும்பி வந்திருக்கோம். குறுக்க யாரோ பிளான் பண்ணி ஈஸ்வர் மாமாவை எங்க வீட்ல கொண்டு வந்து வச்சிருக்காங்க. நீ சொல்ற கதை நல்லா தான் இருக்கு. இங்க பார், ஈஸ்வர இங்க கொண்டு வந்து போட்டது வேற யாரும் இல்ல, அந்த நாராயணமூர்த்தி தான் பிளான் பண்ணி எங்களை வீட்டை விட்டு வெளியில அனுப்பிட்டு ஈஸ்வர இங்க கொண்டு வந்திருக்கான். அவன் ஈஸ்வர கடத்தி சித்திரவதை பண்ணிட்டு பழிய எங்க மேல போட பாக்குறான். ஹலோ ஹலோ, நீங்க தப்பிக்கிறதுக்காக அந்த பழியை தூக்கி ஒரு நல்ல மனுஷன் மேல போடாதீங்க. வீரம், பாவ நாராயணமூர்த்தி, அவர் என்னை மாதிரியே ரொம்ப நேர்மையானவர்னு டிபார்ட்மெண்டே சொல்லுது. இந்த பாருங்க, எனக்கு கிடைச்ச இன்ஃபர்மேஷன் படி தான் நான் உங்க வீட்டு ஃபுல்லா சர்ச் பண்ணேன். ஈஸ்வரை இந்த வீட்டுல இருந்து தான் நான் சேவ் பண்ணி கூட்டிட்டு போறேன். அதனால நீங்க தான் ஈஸ்வரை கடத்தி சித்திரவதை பண்ணியிருக்கீங்கன்னு உறுதியா சொல்றேன்.